நீட்டுக்கு ரெடி ஆகுறீங்களா? வாங்க, பிசிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டர்ஸ பத்தி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். 5 கிலோமீட்டர்னு சொல்றதுக்கும் வடக்கு திசையில 5 கிலோமீட்டர்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? இதுல தான் மொத்த கான்செப்ட்டுமே இருக்கு. ஓகே, முதல்ல நம்ம ஸ்கேலர் குவான்டிட்டிஸ்னா என்னன்னு பாத்துடலாம். ஸ்கேலர்னா சிம்பிள். அதுக்கு மேக்னிடியூட், அதாவது ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் கிடையாது. அப்படின்னா என்ன? ஸ்பெஷல் ரூல்ஸ் எதுவும் இல்லாம சாதாரண நம்பர்ஸ் மாதிரி இதை கூட்டிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க நீட் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கலாம். சரி, அடுத்ததான் வெக்டர் குவான்டிட்டிஸ்க்கு போலாம். அது எப்படி இதுல இருந்து மாறுபடுதுன்னு பார்க்கலாம். வெக்டர்ஸை பொறுத்தவரையும் மேக்னிடியூட் மட்டும் பத்தாத, டைரக்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத சாதாரணமா கூட்ட முடியாது. வெக்டர் அடிஷன் சொல்ற ஸ்பெஷல் ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். இதுல ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணுங்க. சரி வாங்க, ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போதான் வித்தியாசம் நல்லா புரியும். பாருங்க, முக்கியமா 2 வித்தியாசம் இருக்கு. ஒன்னு டெஃபினிஷன், இன்னொன்னு அல்ஜீப்ரா. இப்போ கொஞ்சம் நல்ல கவனிங்க. இது நீட்ல மார்க் ஸ்கோர் பண்ற ஏரியா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீடுங்கிறது ஒரு நம்பர் தான், ஆனா வெலாசிட்டில டைரக்ஷனும் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ்னா மொத்தமா போன பாதை, ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் பாத் தான். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு மேக்னிடியூட், டைரக்ஷன் ரெண்டும் இருக்கு. அப்போ ஏன் அது ஸ்கேலார்? இது ஒரு சூப்பர் ட்ரிக் கொஸ்டின். ஏன்னா அது வெக்டர் அடிஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாது. சிம்பிளா நம்பர்ஸ் மாதிரி தான் ஆட் ஆகும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு குவான்டிட்டி எப்படி ஆட் ஆகுதுன்றது தான் அல்டிமேட் டெஸ்ட். சரி, ஃபைன்.